ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எங்கே போக போகிறோம்னா புஜ் கலிஃபா துபாய் மால். எஸ், ஸோ அதுக்காக நம்ம மெட்ரோவில் புஜ் கலிஃபா ஸ்டேஷனில் இறங்கிட்டோம். மெட்ரோலேருந்து டைரக்ட் கனெக்ஷன் இருக்குது துபாய் மாலுக்கு. ஸோ நம்ம அந்த வழியாகவே உள்ளே போயிடுவோம். இந்த பாருங்க, இந்த மால் தான் நம்ம போகிறோம். அப்படியே அந்த மால் பக்கத்தில் என்ன பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா? த புஜ் கலிஃபா வேர்ல்டு டாலஸ்ட் பில்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த புஜ் கலிஃபா தான். அங்கேயும் நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் போகலாம். கண்டிப்பாக நம்ம புஜ் கலிஃபா வீடியோ ஒன்று போடுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த துபாய் மாலை ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சிருவோம். இது வந்து ஒரு 2 ஃப்ளோரும் 3 ஃப்ளோரும் இருக்குன்னு சொன்னாங்க. இங்கே பார்க்குறதுக்கு ஒன்று அப்படியே அழகாக சூப்பராக டெக்கரேட் பண்ணி ஏதோ வேறு ஒரு வேர்ல்டுக்கே வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ உள்ளே என்ட்ராகும் போதே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஐஸ்கிரீம். இந்தாங்க சாம்பிள் சாப்பிடுங்க அப்படி சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க. இது டபுள் சாக்லேட், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அது அப்புறம் ஒரு வெண்ணிலா ஒன்று கொடுத்தாங்க. எனக்கு வெண்ணிலா விட டபுள் சாக்லேட் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக அது ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடைங்க, எல்லாமே நார்மலாக இது பாருங்க. இந்த ரேடியம் டிஷர்ட்ஸ், அப்புறம் மொபைலோடைய பேக் கேஸ், அது வந்து வுட்டிலே பண்ணியிருந்தாங்க. அதில் பின்னாடி அந்த ஃபோட்டோ பிரிண்ட்லாம் பண்ணி இந்த மாதிரி நார்மலாக இந்த மாலில் சின்ன சின்ன கடைங்களாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தான் இப்படி என்ட்ரன்ஸில் இருந்தது. இந்தமாரி புஜ் கலிஃபாவுடைய மினியேச்சராக இருக்கட்டும், அந்த மாதிரி துபாயோடைய ஐகான்ஸ் பில்டிங்ஸ் எல்லாமே ஒரு சின்ன சின்ன மினியேச்சர், அந்த கடைங்க நிறைய இருந்தது. அப்புறம் இந்த கடை இந்தமாரி கடையை பார்த்தாலே உள்ளே போயிட்டு அந்த லைட்டு, அப்புறம் மொபைல் ஹோல்ட்ரு, இது எல்லாத்தையுமே இப்போலாம் செக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு நல்ல ப்ரைஸில் ஒரு நல்ல அமௌண்ட்டில் மாட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒன்று வாங்கிடலாம். ஏன்னா இப்போ அந்த மொபைல் ஹோல்ட்ரு மட்டும் ஆன்டி ஷேக் மொபைல் ஹோல்டர் இருந்ததுன்னா, ஸோ உங்களுக்கு வந்து வீடியோ ரொம்ப கிளியராக இருக்கும், எந்த விதமான ஷேக்கும் இல்லாமல் அழகாக மூவ் ஆகும். ஸோ அது ஒன்று பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஃபுல் கிட் கப்பு, பென்னு, பர்ஸு எல்லாமே இது பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க. கலர்ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் பாருங்களேன், எல்லா கலர்ஸும் டிசைன் பண்ணி இதெல்லாம் ஹோட்டல்ஸில் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருந்தது. இது பாருங்கள், இந்த தேங்காய் துருவுறது, வெஜிடபிள்ஸ் பண்ணுறது, அதெல்லாம் நல்லா இருந்தது. ஃபுல் செட் பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்குது, இது கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம மால்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். நம்ம எப்போயுமே அந்த மெட்ரோலேருந்து நம்ம டைரெக்டாக உள்ளே வந்தது பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் தான். ஸோ இதுதான் செகண்ட் ஃப்ளோரு. ஃபஸ்ட் ஃப்ளோர், அப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோர், அதுக்கப்புறம் எல்ஜி அப்படின்னு இன்னொன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரி இது வந்து 3வது ஃப்ளோர் அப்படின்னு சொல்கிறாங்க, செகண்ட் ஃப்ளோரு. ஸோ நம்ம பார்க்கலாம், அப்படியே ஒரு ஃப்ளோராக நம்ம என்ட்ரு ஆகலாம். அச்சோ, பாப்பாவுக்கு இவ்வளோ பெரிய பொம்மை வேணுமா? அந்த நாய் பொம்மை கூட விளையாடுறாள். இங்கே பார்த்தீங்களா பாப்பாவை, அப்படியே பெரிய சைஸ் பொம்மையை பார்த்தோன்னா அந்த பொம்மை கூட விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பவர் பஃப் கேர்ள்ஸ், இந்த கார்ட்டூன் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். 90s கிட்ஸ் மட்டும் தான் தெரியும் அந்த கார்ட்டூன். நான் இதெல்லாம் ரெகுலராக பார்ப்பேன். பவர் பஃப் கேர்ள்ஸ், அந்த 3 வந்து ஒரு கெமிக்கல்ஸ்னால எப்படி அதுக்கு பவர் கிடைக்கிது அப்படின்ற மாதிரி. சூப்பராக இருக்குது. ஆனால் எல்லா இடமும் பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்தது இந்த மாலில். நான் தான் சொன்னேன், வேறு ஒரு வேர்ல்டுக்குள்ளே வந்த மாதிரி ஒரு தனி ஃபீலிங். சூப்பராக இருக்குது, அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. எந்த சைடு பார்த்தாலும் அப்படியே எப்படா இதை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸில் மேக்ஸ் இருக்குது. பரவாயில்ல, இவ்வளோ பெரிய மேக்ஸ் இருக்கும் நான் எதிர்பார்க்கல. ஸோ இது நான் கேரிஃபோர் இருக்கும்னு நினச்சேன். கேரிஃபோர் இல்லைங்க துபாய் மாலில். நான் அது எதிர்பார்க்கவே இல்லை. நான் கண்டிப்பாக கேரிஃபோர் இருக்கும், ஸோ அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சேன். நம்ம இந்த ஃப்ளோர் சுற்றியாச்சு, நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். ஏன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு மேட்ரு இருக்குது, நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த வியூ சூப்பராக இருக்குது. இந்த பார்த்திங்களா, நான் சொன்னேன்ல நல்ல பெருசு. வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருந்தது மால், ஆனால் பயங்கர பெருசு. ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டே தான் இருந்தோம். நாங்கள் எங்கே போகிறோம், என்ன நம்ம இப்போ எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு எதுவுமே தெரியல. ஸோ ஆனால் அதை செக் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துலையும் லொக்கேட்டர் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம எங்கே இருக்கோம், நம்ம இப்போ இந்த ஃப்ளோரில் எங்கே போகணும் அப்படின்றது எல்லாத்தையும் அந்த லொக்கேட்டர் மூலியமாகவே செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், வியூவை செம்மையாக இருக்குது.
மேலே ஒரு ஏரோப்ளேன் செட்டப் மாதிரி இருக்கு. இந்த ஸ்க்ரீன் பாருங்க, நல்ல ஒரு பெரிய ஸ்க்ரீன் சென்டர் ஆஃப் த மாலில் சூப்பராக அழகாக வச்சுருக்காங்க. நம்ம இது இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு இருக்கிறது இது ஒரு மியூசியம். நம்ம இந்த மியூசியத்துக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் போகலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்க்ரீனு, எங்கே பார்த்தாலும் அந்த 7D 4D அப்படி சொல்கிறாங்க இல்லையா, அந்த விஷுவலில் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ் இருக்கும். கீழே தரையில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே ஸ்க்ரீன்ஸ் இருக்கும். நம்ம இந்த மியூசியம் கண்டிப்பாக ஒரு நாள் போகலாம். ஸோ இங்கே நின்று நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அடுத்து இந்த ஸ்க்ரீனுக்கு கீழே ஒரு மேட்ரு இருக்குது. இது யாராவது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள். இது என்ன தெரியுதா? இது துபாய் அண்டர் வாட்டர் அக்யூரியம். நம்ம அதுக்கு தனியாக பே பண்ணி போகணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக விஷுவலே கொடுத்துருவாங்க. நீங்கள் இங்கேருந்தே டைரெக்டாக வெளியிலேருந்து பார்த்துக்கலாம். நீங்கள் அது உள்ளே போனீங்கன்னா அந்த அண்டர் வாட்டர் டனல்குள்ளே போயிட்டு நீங்கள் அப்படியே உள்ளே ஃபுல்லாகவே பார்த்துட்டு வரலாம். இன்னும் நீங்கள் அதிகமாக பே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அதுக்குள்ளேயே இறக்கி விடுவாங்க. அந்த தண்ணிக்குள்ளேயே நீங்கள் அந்த மீன் கிட்டலாம் போயிட்டு வரலாம். அந்த மாதிரிலாம் இருக்கும் சூப்பராக. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த மால்லேருந்து வெளியிலேருந்து பார்க்குறது இது ஃப்ரீ தான். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போகணுன்னா நீங்கள் பே பண்ணணும். நம்ம வெளியிலேருந்து உங்களுக்கு என்னென்னலாம் விஷுவல் வருதோ அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வியூ அந்த அளவுக்கு கிளியராக இல்லை. நான் இன்னொரு வியூ காட்டுறேன். அந்த வியூ சூப்பராக இருந்தது. இங்கே கொஞ்சம் கிளியராக இருக்குது. செம்மையாக இருக்கா? அந்த ஸ்கூல் பஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த ஃபிஷ்லாம் சுற்றிட்டு இருந்தது. திரிக்க அப்படின்வாங்க தமிழில். ஸோ அந்த ஃபிஷ்லாம் சூப்பராக சுற்றிட்டு இருந்தது. ஷார்க் இருந்தது. இன்னும் நிறைய ஃபிஷ் இருக்குது. ஆக்சுவலி இன்னும் கிளியரான விஷுவல், இன்னும் பக்கத்தில் போய் வீடியோ எடுத்த வீடியோ எண்டில் இருக்குது. அது உங்களுக்கு வீடியோட எண்டில் வரும். ஸோ நம்ம அதுக்குள்ளேயே இந்த மாலை ஃபுல்லாக சுற்றிடலாம். இந்த ஃப்ளோரை சுற்றிடலாம். கீழே நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் போனால் தான் உங்களுக்கு அந்த கிளியர் வியூ கிடைக்கும். இந்த ஹோட்டல் செம்மையாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. இது பாருங்க, அதை முடிச்சுட்டு உள்ளே போய் பார்த்துட்டு முடிச்சுட்டு வரவங்க இந்த வழியாக வெளியில் வருவாங்க. இந்த ஹோட்டல் பாருங்களேன், செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கே வியூ. மாலில் இருக்க மாதிரியே தெரியல, வேற ஒரு கண்ட்ரிக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. மேக்கப் ஐட்டம்ஸ், ஏவி ஜாக்சனா அது. நாங்கள் அந்த லொக்கேட்டரை வச்சு செக் பண்ணி எந்த இடத்துல என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்து நாங்கள் சுற்றிட்டுருக்கோம். ஆக்சுவலி இங்கே அட்ரஸ் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று சம்திங் இருக்குது. அட்ரஸ் மாலும் ஏதோ ஒன்று. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளியர் வியூ இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, புஜ் கலீஃபா. ஸோ அதுவும் பார்க்கலாம் நம்ம. இங்கே அந்த மீன் வளர்க்குறதுக்கு தேவையான பொருட்கள், மீன் தொட்டியில் வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தனியாக ஒரு இதில் வித்துட்டு இருக்காங்க. ஃபுட் கோர்ட் வந்துட்டோம். ஏன்னா ரொம்ப நேரம் சுற்றிட்டே இருந்தோம்னா பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் ஃபுட் கோர்ட்டில் லைட்டாக எதாவது சாப்பிட்லாமே இப்படியாக வந்தோம். இங்கே எல்லாமே தெரிஞ்ச கடை நிறைய இருந்தது. நாங்கள் அங்கே ஃபுட் கோர்ட்டில் பார்த்ததை விட கீழே ஏதோ ஒரு ஃப்ளோரில் சூப்பர் மார்க்கெட் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் எல்ஜியில் சூப்பர் மார்க்கெட் இருக்குதுன்னு சொன்னாங்க. நம்ம அங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏதாவது ஃபுட்டு கிடைக்குதான்னு. ஏன்னா ஃபுட் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம், எங்கே பார்த்தாலும் பயங்கர ரஷ்ஷாக இருந்தது. ஸோ ஆர்டர் பண்ணோன்னா கண்டிப்பாக வரதுக்கு லேட் ஆகும். எனக்கு வேறு பசி ஜாஸ்தி ஆகிடுச்சா, ஸோ அதனால் நாங்கள் எல்ஜிக்கு போயிட்டோம். இங்கே இருக்க சூப்பர் மார்க்கெட்னா, நான் இங்கே கேரிஃபோர் இருக்கும்னு நினச்சேன், எப்படி அது மிஸ் ஆச்சுன்னு தெரியல. ஆனால் இங்கே லூலு இருக்குது. இங்கே இன்னொரு சூப்பர் மார்க்கெட் இருக்குதுன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக அங்கே ஃபுட் இருக்கும். ஸோ நம்ம அங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
சூப்பராக இருக்குது. அந்த வாட்டர் ட்ராப்ஸ் எல்லாம் அப்படியே தனியாக அந்தரத்தில் நிற்கிற மாதிரி. இது பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே டெக்கரேஷன். அழகாக இருக்குது, சூப்பராக. இது ஒரு ஹோட்டல். இது இந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ் இது வந்து நம்ம ஆல்ரெடி அந்த மாலில் பார்த்துருப்போம். இன்னொரு வீடியோ, ஒரு மால் வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த கிஃப்ட்டை. இன்னொன்று லிஃப்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சுருக்காங்க. சூஷி ஃபுட், சூஷி. இந்த ஃபுட்டு நேம் தான் வாயிலே வர மாட்டேங்குது. அதை அழகாக டிஸ்பிளே பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. அது இந்த ரெஸ்டாரண்ட் மட்டும் தனியாக தெரிஞ்சுது அழகாக. மேலே ஒரு பேர் உக்காஞ்சிக்கலாம், கீழே ஒரு பேர் உக்காஞ்சிக்கலாம், அந்த மாதிரி அழகாக செட்டப் பண்ணியிருக்காங்க சூப்பராக. இந்த ஐஸ்கிரீம் கடை செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்களா அந்த வாட்டர் ஃபால்ஸ். இந்த வியூ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். துபாய் மால் வந்தால் கண்டிப்பாக இங்கே இந்த பிளேஸும் அப்புறம் அந்த அண்டர் வாட்டர் அக்யூரியம் அங்கேயும் கண்டிப்பாக போயிடுவாங்க. இந்த வாட்டர் ஃபால் பக்கத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா அது செட்டப்பே, அந்த அந்த கடைங்களோட செட்டப்பே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேறு ஒரு கண்ட்ரியில் இருக்க மாதிரி அழகாக சூப்பராக செட்டப் பண்ணியிருந்தாங்க. இந்த சைடும் ஒன்று இருக்குது, 2 சைடும் இருக்குது. இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, நம்ம பக்கத்துலேயே போய் எடுக்கலாம். இங்கே எல்லோரும் அப்படியே வளைச்சி நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்களா அழகாக அந்த வாட்டர் ஃபால்ஸில் ஒருத்தவங்க டைவ் அடிக்கிற மாதிரி பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. இந்த வியூ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே அது பக்கத்தில் இருக்கும்போது அந்த சாரல் அடிக்கிறதா அது வந்து அப்படியே அந்த ஒரு ஃபீலே சூப்பராக இருக்குது. அந்த இடம் மட்டும் ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது அநியாயத்துக்குன்னா. ஆல்ரெடி ஏசி வேறு. நாங்கள் அந்த சூப்பர் மார்க்கெட் எங்கே இருக்குன்னு நாங்கள் கடையாக தேடிட்டு இருக்கோம் கிரவுண்ட் ஃப்ளோரில். ஸோ ஃபைனலாக அங்கே இங்கேன்னு கேட்டு நாங்கள் அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இது சூப்பராக இருக்கு இல்லையா? இதே மாதிரி பைக் இன்னொரு மால்லையும் நான் பார்த்தேன். அதுவும் ஒயிட் கலர் செட்டப்பில் தான் இருந்தது. அதுவும் இங்கே பாருங்கள். ஓகே, 1 2 3 3 ஃப்ளோர் தான் இருக்குது. சாரி, இது எல்ஜி. 2 ஃப்ளோர் தான். கிரவுண்ட் ஃப்ளோரை ஃபஸ்ட் ஃப்ளோராக கன்சிடர் பண்ணுறாங்க. குட்டி குட்டி டாய்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த கடையில். ஓகே, ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டோங்க. நான் ஒரு வழக்கம் போல் ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கிக்கிட்டேன். இங்கே ஷவர்மா கிடைக்கல. ஸோ இங்கே வந்து பர்கர் வாங்கிட்டோம். பர்கர் கிங்கில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் குடிச்சிட்டு பேலன்ஸ் இருக்க ஏரியாவெல்லாம் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தோம். அப்போ தான் அந்த ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த கிட்ஸு செக்ஷன் பார்த்தோம். இது எல்லாமே குழந்தைங்க விளையாடுற விளையாட்டு தான். அதை வச்சு ஒரு ஸ்டோர் ரெடி பண்ணியிருந்தாங்க. இது அந்த ஏரோப்ளைன் செட்டப்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா? நம்ம அந்த ஃபிஷ்ஷு ரொம்ப கிளியராக எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? இங்கே ஒரு வியூ இருக்குது. இங்கேருந்து ரொம்ப
கிட்ட இருந்தே அழகாக தெரிஞ்சுது. எல்லாமே ரொம்ப பக்கம் இருந்தது அந்த மீனெல்லாம். இதுதான் நான் சொன்னது. அவங்க அதிகமாக பே பண்ணாங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஃபுல் செட்டப் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு ஒரு சில ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் கொடுத்துட்டு தான் அவங்க உள்ளே இறக்குவாங்க. நம்ம அந்த மீன்களோட போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். இந்த வியூ தான் நான் சொன்னது. இது ரொம்ப பக்கத்தில் அழகாக எல்லா பெரிய மீனும் அழகாக கிட்ட வந்தது. ஸோ இந்த வியூவில் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். செம்மையாக இருக்கும் இந்த வியூ. எப்படி இருந்தது? செம்மையாக இருந்ததா? ஆக்சுவலி நான் இந்த வியூ எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ க்ளோஸாக நான் பார்க்க முடியும்னு நான் நினைக்கல. அதுவும் இல்லாமல் இவ்வளோ பெரிய மீன் வந்து அதுவும் லைவாக நான் இவ்வளோ க்ளோஸாக நான் பார்த்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். எனக்கு செம்மையாக இருந்ததுங்க. இந்த ஃபீல் சூப்பராக இருந்தது. நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். இங்கே பாருங்கள், டெக்கரேஷனு செம்மையாக இருக்குது. இங்கே ஆனால் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவே நிறைய பிளேஸஸ் சூப்பராக இருந்தது. எந்த வியூ பார்த்தாலும் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. ஸோ ஃபைனலாக நாங்கள் எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் திரும்ப அதே ட்ரிப்பில் மெட்ரோ வழியாகவே நாங்கள் கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஆனால் ரொம்ப ரஷ் டைமில் கிளம்பிட்டோம் போல். மெட்ரோவில் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ அதனால் நாங்கள் கேப் புக் பண்ணிட்டோம். இந்த பாருங்க புர்ஜ் கலிஃபாவோட நைட் வியூ. ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோவை என் கூட சேர்ந்து நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பை பாய்.